பொய் தீர்ப்பிடாதிருப்போம். மெஸ்ஸியா இவரே என்று சிலர் கூற, மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லஹேம் ஊரிலிருந்தும் மெஸ்ஸியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. மாறாக அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இவ்வரிகள் ஒரு இறை மனிதனை, ஆண்டவனின் அடியானை, உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக வாழும் மனிதனை, நற்செயல் செய்து வாழும் நல்லவனை தொடுவதென்பது அவ்வளவு எளிதல்ல என்று நமக்கு நன்கு புலப்படுத்துகின்றது. எதிரிகளிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும். இயேசு கலிலேயரா, யூதரா? பெத்லஹேம் மெஸ்ஸியாவா, நாசரேத்து இயேசுவா? சட்டமும் காவல்துறையும் அதிர்ந்து போய்விடும். இயேசுவை கைது செய்ய சென்றவர்கள் அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்ற அதிர்ச்சி தகவல் கொடுத்தனர். நாம் நல்ல வாழ்வு வாழும் பொழுது எங்கள் தூய வாழ்வை, நற்செயல்களை காண்போர் எங்களுக்கு சான்று பகர்வர். சான்றோர், பெரிய மனிதர்கள் எங்கள் சார்பில் பேசுவார்கள். ஒருவரின் வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறைமையாகுமா என்று நிக்கதேமு கேட்கின்றார். நிக்கதேம் ஒரு பரிசேயர், நல்லவர், நீதிமான். இவர் இயேசுவின் விசாரணையில் இவ்வாறு கேட்பதன் வழியாக நிலை தடுமாறும் நீதிக்கு ஒரு ஊன்றுகோல் வழங்கினார். பல நேரங்களில் என்ன நடந்தது என்பதை தொடர்புள்ள மனிதரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் வதந்திகளையும் அவதூறு செய்திகளையும் எளிதில் நம்ப வைக்கின்றோம். உண்மைகளை மறைத்து பொய்மைகளை உலகிற்கு உண்மையாக்க முனையும் நமக்கு உண்மை உரைப்பவர்களை உலகில் இருந்து அகற்ற துடிக்கும் நமக்கு ஓர் எச்சரிக்கையாக அமைகின்றன நிக்கதேமுவின் இந்த வார்த்தைகள். நீதி நேர்மையின்படி வாழும்போது நமக்கும் ஒரு உதவி புரிய வருவார். இயேசுவுக்கு நிகழ்ந்தது போல நமக்கும் நிகழும். எதிரிகளிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும். நம்மை வழி நடத்துவதாக தம்பட்டம் கூறி நம்மிடையே வாழும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வாய்ப்பொத்தி அவரவர் வீட்டுக்கு செல்வார்கள். எவரும் நம்மை தொடமாட்டார்கள். எனவே பிறரை பொய்மையின்படி தீர்ப்பிடாதபடி எச்சரிக்கையாயிருப்போம். பாவத்திலிருந்தும் நம்மை காத்துக்கொள்வோம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.